Good evening viewers, welcome to Collywood Uncut with me Farina. சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் தியேட்டர்ஸ்க்கு மட்டுமே போய் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயமா இருந்தது. இப்போ டெக்னாலஜி வந்து அதிகமாக வளர்ந்துட்டதுனால நம்ம சினிமாவை டிவியில் பார்க்குறோம், செல்ஃபோனில் பார்க்குறோம். இதனால ரசிகர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனாலவே உங்களை மாதிரியான ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. திருப்பதி, திருத்தணி, பழனி, சிவகாசி இந்த மாதிரி ஊர் பேரில் ஒரு திரைப்படம் வந்தால் அது கன்ஃபார்மாக நம்ம பேரரசு சார் டிரெக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக திகார் அப்படின்ற திரைப்படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் பார்த்திபன் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ லான்ச்லேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ex-IPS கிரண் பேடி இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். திருப்பாச்சி சிவாசி ரூட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு திகார்னு ஒன்று போட்டோம். படம் முடிஞ்சது. சரி, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். இப்போ திகார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஜெயில் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ திகார் படம் இசை வீட்டில் யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கலந்து ஆலோசித்தோம். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது திகார்னு டாக்டர் கிரண் பேடி மேடம் தான். இப்போ சில ஊரை சொல்லும்போது சில தலைவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஈரோடு அப்படின்னா தந்தை பெரியார், காஞ்சிபுரம் அப்படின்னா அறிஞர் அண்ணா, விருதுநகர் அப்படின்னாலே கர்மவீரர் காமராஜர், பசும்பொன் அப்படி சொன்னாலே தேவரையா. அப்படி ஒவ்வொரு ஊரை சொல்லும்போது ஒவ்வொரு தலைவர் பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் திகார்னு சொன்னால் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நம்ம டாக்டர் கிரண்பேடி மேடம். இன்னொன்று, இன்றைக்கி பார்த்திபன் சாரை பற்றி சொன்னால் பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், எனக்கு சீனியர். இவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு நடிகர் ஷூட்டிங்கில் நாம் பகல் நடித்தார்னா, வேறு ஒரு நடிகராக இருந்தால் பகல் நடித்தால் நைட்டில் வரமாட்டாங்க. நைட் ஷூட்டிங் வச்சுட்டா பகல் வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்தானத்தில் உள்ள எங்கள் பார்த்திபன் சார் நைட் டெண்டே பொழைச்சார். வந்து சபை நான் இதுக்காக சொல்ல, நைட்டு 2:30 மணிக்கு விடுவேன், காலைல எத்தனை மணிக்கு இருக்கணும் பார். 8 மணிக்குனா 8 மணிக்கு இருப்பார், 9 மணிக்குனா 9 மணிக்கு இருப்பார். அதனால் சொல்கிறேன், இவர் என்றைக்கு சினிமாவில் இருப்பார். தம்பி அவர்களை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, அவர் தமிழ் திரையுலகத்திற்காக சென்னைக்கு வந்தாரோ இல்லையோ, நிச்சயமாக எனக்காக அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவருடைய திருப்பாச்சி படத்துலேருந்து எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். ஏதாவது ஒரு படம் மிஸ் ஆகிருக்கும், அதுவும் கூட என்னுடைய தப்பாக தான் இருக்கும், வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அவர் கூட்டிருப்பார். அது மாதிரி ஃபோன் பண்ணார், அண்ணா இந்த திகார்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோண்ணே, படம் முடிஞ்சிடுச்சுன்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை நீங்கள் வந்து நடிச்சிங்கன்னா அந்த படம் முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாதா ரோல் ஒன்று
கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு தாதாவாக தான் இருந்தான், அப்புறமா அவன் சோதாவாக போயிட்டான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோல் ஒன்று கொடுத்துருக்கிறார். பார்த்திபன் சார் நடிச்சிருக்கிறாங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் எனக்கும் ஒரு வேடத்தை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப, நான் தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட கெரியரில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு கொடுத்த ஒரு டைரக்டர்னா ஐ திங்க் அது பேரரசு சார் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். M10 மகன், கூடலகன், ரொம்ப சட்டிலாக ஒரு 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 கேரக்டராக, ஒரு எமோஷனல் ஆர்டிஸ்ட்டாக இருந்த ஒரு எனக்கு ஒரு பாத் டீவியேஷன் கொடுத்தது அவர் தான். கமர்ஷியலாக ஒரு ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினதே அவர் தான், பேரரசு சார் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ கமராக இருந்தாலும் சரி, ஒரு ரெனவுண்ட் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு எல்லா கெரியரில் உள்ள எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டார். விஜய் சார்லேருந்து அஜித் சார், விஜயகாந்த் சார் எல்லோரும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஃபஸ்ட்டு திங் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஒரு அந்த டைட்டில் மாற்றினதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். ஏன்னா வந்துட்டு பழனி, திருப்பாச்சி இப்படி ஊர் பேராக போயிட்டு இருந்து திடீர்னு திகார்னு மாற்றினதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். கண்டிப்பாக எண்டு டைட்டிலில் போட்டிருப்பார், தொடரும் சொல்லி புழல்னு போடுவார் கண்டிப்பாக, அது மட்டும் தெரியும் எனக்கு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்னா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா வந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வருவான், என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவேன். இவர் ரமேஷ் கண்ணா சார், இவர் வெங்கடேஷ் சார் சொன்னார் டெல்லிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சார் அங்கே ஏதோ விசாரணையா? அப்படியா, அதுக்கு முன்னாலே சொல்லக்கூடாதுங்க, மேனேஜரை சொல்லி ஏதாவது பணங்கன்னு நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் இல்லை சார், உங்களுக்கு எல்லா வசதியோடு கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் யோசித்தேன், எதுக்கு டெல்லி கூட்டி போகிறேன், தூக்குக்கு போட்டுருவாங்களோ. சரி வரது பார்த்துக்கோ, என்ன தான் ஆட்டுமே அப்படின்ட்டு என்னை சென்னை கொண்டு வராமல் வேலூரில் ஏற்றிட்டாங்க. நான் கேட்டேன், எதுக்கு எங்கே வந்து சேர்த்துறீங்க? ஐயோ அங்கே சென்னை போனால் உங்கள் ரசீதில் உங்களை பிடிச்சிருவானுங்க. சரி பரவாயில்ல வாங்கன்னு நைட்டு 2 மணிக்கு எழுப்பி 3 மணிக்கு தூக்கு இது மாதிரி குளிப்பாட்டி 4 மணிக்கு கூட்டி போனானுங்க. நான் சரிங்க வாங்கன்னு போனோம். டெல்லி போனால் ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலே நான் வந்து, அதாவது அது ஒரு நேரம் காலம் தான் சொல்லணும். நான் வந்து நம்பிக்கையில் இழந்து நான் வந்து அந்த சூழ்நிலை உருவாகினேன். பட் வேணும்னே நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. நான் கூட இருக்கவங்க என்னை ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. எல்லா கோடிக்கணக்கான பொருளை இழந்து, கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து, எல்லாமே நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும்பாங்க. அந்த மாதிரி உண்மையாக வந்து உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். டெல்லி திஹார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில். உண்மையிலே நான் சொல்ல போனால் உங்களெல்லாம் போகணுன்னு சொல்லலை. அதாவது இந்தியாவிலே வந்து எந்த ஜெயிலையுமே ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டு இது எங்கேயுமே கிடையாது. என்னை நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணு கட்டி வைத்த மாதிரி. நைட்டு என்னடா அந்த இடத்துல வந்து நிற்கிறமே, ஐயோ என்னடா இது நாடு ஊர் பேர் தெரியாது, மொழி தெரியாது அப்படின்னு. அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க. அப்புறம் காலையில் மிட் நைட் விட்டோடனே நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, படுத்தேன். பக்கத்தில் பார்த்தா 2 பேர் படுத்துருந்தாங்க. என்னடா இது இவங்க படுத்துருக்காங்களா, எனக்கு யாருன்னே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே உண்மையிலே நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும். அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1500 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க. உண்மையிலே நான் ரொம்ப, அவங்க கேட்டது என்ன முதல் கேள்வின்னா, என்ன பவர் இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க, ஷூட்டிங்காக வந்துங்களா? நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஆமாம் சொன்னோம்னா ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறோன்னு தெரியும் எனக்கு. எப்படி குறைஞ்சி ஒரு 20 நாளாக இருக்கணும், அப்போ தான் பெயில் கிடைக்கும். ஆமாங்க, இல்லை ஷூட்டிங் வரலைங்க அப்படியே வந்தேன் அப்படின்னா. அப்படியா, சரி பரவாயில்ல போகிற, அதனால் ஒன்றும் இல்லை, இதை பார்த்து நீங்கள் படம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக எடுக்கிறேங்க அப்படின்னு. உங்கள் பக்கத்தில் நைட்டு படுத்தாங்க, யாருன்னு தெரியுமாண்ணே? தெரியாதுங்க. ஐயோ அட பாயில், அவங்க வந்து யார் தெரியுமா, ரேப் கேஸில் அட்டம் பண்ணுறவங்க 2 பேர். ஐயோ நம்மளை ரேப் பண்ணால் விட்டாங்களாடா சாமி. கல்யாணம் ஆன எல்லா மனுஷனுக்கும் எந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டாலும் அந்த ஜெயில் அவ்வளோ பெரிய கஷ்டமான தண்டனையான விஷயமா இருக்காது. பவர் ஸ்டார் சிரிப்புக்கு முக்கியமான காரணமே இங்கே அவருக்கு 2-3 வீடு இருக்குது, நல்ல பெரிய பங்களா, அதெல்லாம் வீடு இருக்குது. இந்த தண்டனைக்கு அப்புறம் அவரை கொண்டு போய் அந்த மாடலில் போட்டால் கூட அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. ஐயோ என்னம்மா டைட்டில் வைக்கிறாங்கயா,
தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் அப்படின்ற டைட்டிலோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய டிரெக்டர் ராம் பிரகாஷ் ராயப்பா சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் தினேஷ் அண்ட் நகுல் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு க்ரியேட் ஆயிருக்குங்க. ஸோ இதனாலே இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு 3 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபிலிமு. ரொம்ப நல்ல எங்கேஜிங்கான ஸ்கிரிப்டு. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் கூட பீஸா 2 வில்லாக்கு அப்புறம் பண்ணுற ப்ராஜெக்ட்னால ரொம்ப கரெக்டான ஒரு ஜானரில் ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணோம். இமீடியட்டாக ஒரு த்ரில்லர் பண்ணக்கூடாது, அப்புறம் ஒரே கேட்டகரியில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த ஆஃபர் வந்தது எனக்கு. இந்த ஆஃபர் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபிக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இதில். அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரீ ஒர்க் பண்ணி ராம் பிரகாஷ் டைரக்டருடைய சப்போர்ட்டோட நல்லாவே வந்திருக்கு படம். Hi to the listeners and viewers of Puduyagum channel. This is Aishwarya Datta and my movie Tamilukku En Ondrai Aduthavum. Haman has made an energetic track for our movie. He has given some matured composition in our movie, and I have paired up with Nakul. He is obviously a superb dancer, and apart from that he is a superb actor also. So he has encouraged me a lot in this movie. தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படம் வந்து முழுக்க ஒரு ஃபுல் பேக் கமர்ஷியல் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ராம் பிரகாஷ் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே நான் சொன்னேன், இது கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த படம் எடுக்கும்போதும் சரி, எடிட்டிங் பண்ணும்போதும் சரி. பிகாஸ் இது 3 பேர் ட்ராவலிங் இருக்குது. 3 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னர், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒருத்தர் ரொமான்ஸாக இருப்பார், ஒருத்தர் சயின்டிஃபிக்காக இருப்பாங்க, சதீஷ் போர்ஷன் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. இது அவங்க என்ன எமோஷன் கொடுக்குறாங்க அதை விட ஒரு பயங்கரமான எமோஷனில் வந்து அந்த ஃபீல் கொடுக்கணுன்றது நாங்கள் ரொம்ப மெனக்கட்டோம். ஸோ இட் ஆல் ஹேப்பன். இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள், ஒன்று யுகபாரதி எழுதியிருக்காரு, 2 பாடல்கள் மதன் கார்கே எழுதியிருக்காரு. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கும். இந்த படத்துடைய காஸ்டிங் அட்டகதி தினேஷ், நகுல், பிந்து மாதவி, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலை சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான மியூசிக்கும் தேவைப்பட்டுச்சு, ஒவ்வொரு மாதிரியான பாடல் வரிகள் தேவைப்பட்டுச்சு. இதையெல்லாம் நான் நம்ம மியூசிக் டைரக்டர் தமன், மதன் கார்கி, யுகபாரதி சார் எல்லாரும் உட்காந்து இந்த பாடல் ஒரு பாடலை கணிக்கும் போது இன்னொரு பாடல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் 3 டைப்பில் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நாங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். பர்மிஷன் நிறைய இடங்களில் கிடைக்கல, கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம். பர்மிஷனுக்காக நிறைய இடத்துல வெயிட் பண்ணி ஷூட்டிங் நடத்தினோம். நம்ம இந்த சென்னையை புதுசாக நாங்கள் கட்டியிருக்கோம். இந்த படத்தில் சென்னையில் இவ்வளோ இடம் இருக்கா, இது இந்த டாப் ஆங்கிள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இது கட்டடத்து மேலே நின்று பார்த்தா, ஓ இந்த இடமா, நம்ம இடமே நம்ம டெய்லி போகிற ரூட்டில் அப்படின்னு நிறையா ஆடியன்ஸ் தாங்க ரிலேட் பண்ணிக்குவாங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் சென்னையை. இட்ஸ் அ ரெஃப்ரெஷிங் மூவி வித் ஃபைவ். டைட்டில் சாங் வந்து எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ராம் சொன்னார். இந்த தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவுமா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு சாங் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன கான்செப்டில் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு தோணுன ஒரு ஐடியா வந்து, எந்த விசையை தட்டினா எந்த கதவு திறக்கும், எதை அழுத்தினா எது திறக்கும்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த முழு பாடலுமே போகலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்த பாடல் தான் வந்து அலைவரிசை மாற்றவே தொலை இயக்கி அழுத்தவும், உன் தலைவிதியை மாற்றவே உன் மூளையை நீ அழுத்தவும், குறுஞ்செய்தி எழுதவே விசைப்பலகை அழுத்தவும், பெருஞ்செய்தி எழுத உன் ஆயுளை நீ அழுத்தவும், வேகத்தை எடுக்க முடுக்கியை அழுத்து, நியாயத்தை உரைக்க சொற்களை அழுத்து, புகழுக்கு உன் இன்றை அழுத்தவும், தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக தான் அந்த கால் டாக்ஸி டிரைவராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த மாதிரி ராம் இந்த மாதிரி இதில் ஒரு கால் டாக்ஸி டிரைவராக நடிக்கிறீங்கன்னு. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு. உனக்கு நடிக்க கூட தான் தெரியாது, வரலையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து கார் ஓட்டுக்க கற்றுக்க ஆரம்பித்து அந்த மாதிரி இதில் வந்தது. அப்புறம் இந்த படத்தில் கேமராமேன் வந்து என்னால் நிறையா வாட்டி பாதிக்கப்பட்டார். ஏன்னா பக்கத்தில் கேமரா வச்சுட்டு உட்காந்துருப்பார். நான் அன்றைக்கி தான் ஓட்டி பழகிட்டு போயிருக்கேன்னா, ஸோ பிரேக் அடித்தா வெளியில் போய் விழுறது, 2-3 வாட்டி வேறு காருக்கெலாம் ஜம்ப் ஆகி போய் அந்த மாதிரிலாம் ஆச்சு. அவரால் நான் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டேன். அது என்னென்னா, ஒரு வாட்டி இல்லை, நிறையா வாட்டி. இந்த வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்க, ஏதோ ஷூட்டிங் நடந்து பார்த்துட்டு போகிறவங்களாம் அவரை பார்த்துட்டு, அவர் தான்ப்பா ஹீரோ, ஏதோ மகேஷ் பாபு போல் இருக்கு, ரன்பீர் கபூர் போல் இருக்குன்ட்டு அவர் அப்படியே பார்ப்பாங்க. நம்ம ஏதோ இதில் ஒரு காமெடினா பண்ணியிருக்கார் போல் இருக்குன்ற மாதிரி தான் இதில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேறு பார்க்க நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருக்கார். ஒரு கால் டாக்ஸி டிரைவர். அவர் அந்த கதையில் என்ன, எப்படி கதையில் மிங்கிளாராருங்கிறது தான் இது. அவரோட வாழ்க்கைங்கிறத விட அவர் அந்த கதைக்கு, அந்த தமிழுக்கென் ஒன்றை எழுத்தோங்கிற கதைக்கு அவர் எப்படி மிங்கிலாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. அது அந்த கதையில் என்னோட காரில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். ஸோ அதை வச்சு தான் ஸ்கிரிப்ட் போகும். அந்த மாதிரி தானே.
அண்ட் இதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, அந்த கால் டாக்ஸி டிரைவராக நம்ம ஒரு இடத்துல ஷாட் என்னென்னா, பின்னாடி கேமரா எங்கேயோ ஒரு மொட்டை மாடியில் இருக்குது, நான் வந்து ஒரு இடத்துல கீழே இருக்கேன். ஸோ அங்கேருந்து ஷாட் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து ஷூட்டிங் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு 4 பேர் அந்த பக்கமாக போனவங்க டக்குன்னு நம்ம நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து கேட்டாங்க, தம்பி இந்த மாதிரி டி நகர் போனோம் வரீங்களா அப்படின்னாரு. உடனே நான் அப்படியே பார்த்த உடனே, ஓ தம்பி நீங்களா அப்படின்னே, சரி ஓகே ஷூட்டிங் புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நினச்சா, ஓ தம்பி நீங்களா அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிறாங்க. பாவம் நடிக்கிறதுக்கு காசு பத்தல போல் இருக்குது, இந்த மாதிரி சைடு பிஸ்னஸாக அதை பண்ணுறாரு அப்படின்னாங்க. இது உண்மையிலே நடந்தது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு என் பக்கத்தில் ஏதாவது ஷூட்டிங் சம்மந்தமாக ஏதாவது வைங்க. நானும் போனேன். நான் நினச்சேன் சரி இன்னொரு 1/2 hour ஆகும்னா போயிட்டு வந்திருப்பேன் ஆக்சுவலாக. ஏன் அதை மிஸ் பண்ணிட்டு. And my pair Dinesh is not here, but I have to talk about Dinesh because ஒரு scene when we were acting, அவங்க he fell down, ஒரு hairline fracture ஆயிடுச்சு அவனுக்கு climax shoot பண்ணப்போ. Generally if any actor would have taken a break because next day running sequence இருக்குது, but he didn't take break. Even next day he was there, shot appo, he didn't show any frustration. The way he acted and his determination just surprised me. Was எனக்கு அவங்க இல்லை. Seriously I feel really lucky to see an actor like that, very determined actor, and I feel happy to work with him. முதல்ல வந்து I'd like to thank my producer சந்திரன் சார். ஏன்னா இந்த படத்தோட கதை கேட்டு முடிச்ச உடனே வசந்த் கேரக்டர் வந்து நக்குல் தான் ப்ளே பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சந்திரன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ லைக் டு தேங்க் என்னோட இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பா சார், ஒளிப்பதிவாளர் தீபக்குமார் பதி சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன யூ வாட் த பெஸ்ட் அவுட் இன் மீ அண்ட் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். உங்கள் டீம்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். ஆர்ட் டைரக்டர் வன்ராஜ் சார் ஆல்சோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ நல்ல ரோல் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இஸ் அ வெரி ஃபேபுலஸ் பர்சன். தேங்க்யூ ஸோ மச். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால், இப்படி பல பாடல்களை கொடுத்த மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் முதல் முறையாக டைரக்ஷனில் களமிறங்கியிருக்காரு. அவருடைய திரைப்படம் தான் வானவில் வாழ்க்கை. கல்ச்சுரல்ஸ் அப்போது நடக்கிற நிறைய சுவாரஸ்யங்களை மையமாக வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஸ்வேதான்ற ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஐ எம் டூயிங் ஒன் ஆஃப் த லீட் இன் த மூவி. இந்த படம் ஒரு பயங்கர லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்லி. செகண்ட்லி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் யாருக்குமே நடிக்க தெரியாது. நடிப்பு சொல்லிக் கொடுத்தது வந்து ஜேம்ஸ் சார் தான். ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃபஸ்ட்லேருந்து பேஷண்ட்டாக சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து வாஸ் அமேசிங் ஃபன். காலையில் 3 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் நாங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் போவோம். அண்ட் இட்ஸ் கோனா பி அன் அமேசிங் மூவி. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட். தேங்க்யூ. வானவில் வாழ்க்கைங்கிற படத்தில் நான் வந்து ஜாக் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடகர் இல்லாமல் ஒரு கிட்டாரிஸ்ட் கூட. ஸோ அவர் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணி அந்த காலேஜுக்குள்ள மற்ற காலேஜுக்குள்ளே நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இசைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 17 பாடல்கள். அண்ட் ஜேம்ஸ் சார் ரொம்ப அருமையாக இசை அமைச்சிருக்காரு. அண்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காஸ்ட் அண்ட் க்ரூ ஃப்ரம் த டைரக்ஷன் டீம் டு த ப்ரொடக்ஷன் டீம் வரைக்கும். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் எங்களுக்கு இது வந்து முதல் அட்டெம்ப்ட்னால we all are really looking forward for the release of this movie. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் பிரீத்தி. ஸோ வானவில் வாழ்க்கை இந்த படத்தில் மெயின் கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே பாடிட்டே நடிக்கணும். அதுதான் எங்கள் எல்லாருக்குமே இது டெபு. நாங்கள் எல்லாருமே அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 17 ட்ராக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பாடிட்டே தான் நடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு நான் நிஜமாவே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜேம்ஸ் சார். இவ்வளோ ஆடிஷன்ஸ் வச்சு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டுடே இஸ் த பிக் டே பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே ப்ரெஸ் பார்க்குறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கிடையாது. நான் வந்து ஒரு ட்ரம்மர். மியூசிக் வந்து எப்போவுமே என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிங் ஆல்சோ ஃப்ரம் வெரி யங் ஏஜ். ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருமே இதான் முதல் தடவை ஆக்டிங். அவ்வளோ பொறுமையாக டிஓபியிலேருந்து டைரக்டர்லேருந்து அவ்வளோ பொறுமையாக எங்களை பார்த்து ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஹலோ, என் பேர் கெசாண்ட்ரா ரேச்சல் பிரேம்ஜி. யூ கேன் கால் மீ கேசி. எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் வரும். This is my first break in the movie industry. It was glad to work with James Vasantan sir. It's a musical entertainment. I'm doing a negative role in the movie, kind of a villain character. I hope it comes out really well. This movie is a completely different concept and it's done for the first time. As we all know, James Vasantan sir is doing the debut in this, and he's been a very good music director.
and I think you guys should see this because it's a musical and it's done for the first time in South, I could say, not just in the Tamil industry. So watch it, enjoy it, let us know your reviews. Working in this film was really fun. James has been really supportive and patient because all of us are first time actors, and this movie's been really fun because we all played our own instruments and we sang the songs by ourselves. So this movie is really close to our hearts, and I hope that you enjoy the movie. It's a campus movie, so like everyone will be able to relate to it. I hope you have fun watching the movie. Thank you. Hi, நான் கானா சிவா கானராஜான்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். வானவில் வாழ்க்கை படத்தில் நானும் ஒரு பாட்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் கானா தான் பாடிட்டு இருக்கேன். கானானா சும்மா இல்லைன்றதை ஜேம்ஸ் சந்திரன் சார் தான் எனக்கு புரிய வச்சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் என்னை மோல்ட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஜேம்ஸ் சந்திரன் சார் ரொம்ப மோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப க்ளோஸாக ப்ரொடக்ஷனாலேருந்து ஆர்ட் உமேஷன் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக நடித்தாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடித்தோம். வானவில் வாழ்க்கைன்ற இந்த இசைப்படம் ஒரு புதிய முயற்சி. இதில் 17 பாடல்கள் இருக்குது. இந்த 17 பாடல்களையும் பின்னணி குரல்கள் இல்லாமல், பின்னணி பாடகர்கள் பாடகிகள் இல்லாமல், புதுமுகமாக தோன்றி நடித்திருக்கிற இளம் நட்சத்திரங்களை அவர்களது சொந்த குரலில் பாடி நடித்திருக்கிறார்கள். இசை வாத்தியங்களை இசைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான முயற்சி இந்தியாவில் முதல் முறைன்றாங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு ரெக்கார்டுக்காக இந்த படத்தை பண்ணுறதில்ல. மக்களுக்கு பிடித்த வகையில் ஒரு நல்ல இளைஞர்கள்லாம் ரசிக்கிற வகையில் சில வித்தியாசமான புதிய முயற்சியில் பாடல்களை இசையமைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் உருவாக்க துவங்கினேன். ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய பின்னணியும் நல்ல திறமை வாய்ந்த இளம் நட்சத்திர பட்டாலும் எனக்கு கிடைச்சனால நான் நினைத்த வகையில் இந்த படத்தை உருவாக்க முடிஞ்சது. இந்த வானவில் வாழ்க்கை படத்தை இளைஞர்களை கொண்டு உருவாக்கி உங்களுக்கு இளைஞர்களுக்கு வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். ஓகே, இன்னைக்கு காலிவுட் அன்கட்ல சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, திருப்தியாக இருந்திருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த ஷோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.